என்னுடைய நண்பர் தங்கம் தென்னரசும் பழனிவேல் ராஜனும் இவங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த அளவுக்கு திங்கிங் இல்லை. பட் இவங்க ரெண்டு பேரும் அதே குற்றச்சாட்டை சொல்றது என்பது ஒரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஒரு சென்ட்ரலில் இருக்கிற எந்த கவர்மெண்ட், அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும், தமிழ்நாடு வேற இந்தியா வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை திமுக இப்போத்திலிருந்து இல்லை, 1949 பெரியார் வி வாண்ட் டிராவிடிசம் அப்படின்னு லெட்டர் எழுதுறாரு. ஜின்னா, நீ பிரிக்கும் போது எங்களை சேர்த்து பிரித்து கொடுன்னு. இவங்க அதுலேருந்து வந்தவங்க தான். அதனால இவங்க அப்படியே பண்ணுறது தமிழ்நாட்டில் இருக்க மக்களை தான் பாதிக்குது. நான் எல்லா இடத்துலையுமே வாட்டர் ஸ்கீம்ஸ் பண்ணுறேன் இந்தியா ஃபுல்லாக. இந்த தமிழ்நாட்டில் நான் டேக்ஸ் நிறைய கொடுத்துட்டேன். அதனால நான் 75% நான் தமிழ்நாடுக்கு அந்த காசை கொடுத்துட்டு 25% மட்டும் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு வளராத மாநிலத்துக்கு ஈக்குவலாக வச்சேன்னா என்னால் டெஃபினட்டாக நாகாலாண்டுக்கு போட முடியாது, பணம் இருக்காது. இது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக சிதம்பரம் இருந்திருக்காரு. அவராவது ஒரு நியாயத்தை சொல்லணும். இது ஒரு டிவிசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ராஜா பேசுறது, ஹிந்துத்துவா பற்றி பேசுறது, சனாதன தர்மம் பற்றி பேசுறது, இது எல்லாமே ஆன்டி நேஷ்னலாக இவங்க கொடுக்குற ஸ்பீச்சஸ். நீங்கள் 87% ஹிந்துஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. எதனால அவங்கள பற்றி இப்போ நாங்கள் எங்கேயாவது எந்த ரிலிஜனாவது தாக்கி பேசுகிறோமா? டிஎம்கே ஒரு கம்யூனல் பார்ட்டி மேடம். ஒரு மதத்தை தூக்கி மற்ற மதத்தை இறக்கி பேசினதான் அது கம்யூனல் பார்ட்டி. அப்படி தான் இருக்குது. திமுக என்ன பண்ணுது? ஒரு மதத்துக்கு பதில் 2 முஸ்லீம் கிறிஸ்டினை தூக்குவாங்க. எதனால நீங்கள் மறுபடியும் ஹிந்துஸை திட்டுறீங்க? சனாதன தர்மம் அப்படிங்கிறதுக்கு ஏன் திட்டுறீங்க? எதனால அது ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணுறாரு. ஒரு உதயநிதி ஸ்டாலின் பேசினாலும் அது ஏன் அப்ரூவ் பண்ணுறீங்க? சனாதனம் என்பது 87% ஹிந்துஸ் ஃபாலோ பண்ணுறது. அதை ஏன் திட்டுறீங்க? நீங்க பேசுறத பார்த்தா பாஜக கம்யூனல் பார்ட்டி இல்லையா சார்? 100% இல்ல. நீங்க இந்து முஸ்லிம் பேசுறதே நீங்க தானே. இப்ப வந்தே மாதரம் சர்ச்சையில கூட அதுதானே கேக்குறீங்க. வந்தே மாதரம் ஒரு பங்கிம் சாட்டர்ஜி அவர் எழுதினருடைய இதுவே அதுல கட்சி நாட்டுடைய ஒற்றுமை பற்றி. ஆனா நான் திமுக தான் மதவாத கட்சிங்கிறேன். திமுக அப்சல்யூட் கம்யூனல் பார்ட்டி. பிஎஃப்ஐ மாதிரி பேன் பண்ணோம். ஏன்னா அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா 2 மதத்தை பயங்கரமா முஸ்லிம். இவர் முதல்வர், எல்லாருக்கும் முதல்வர் தானே. நபிகள் நாயகர் பிறந்த நாளைக்கு நேரடியாக போய் வாழ்த்து சொல்றாரு. அவங்க ஃபங்க்ஷனுக்கு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். சொல்லாதீங்க, தட்ஸ் ஃபைன். அப்யூஸும் பண்றீங்களே, அதெல்லாம் ஆன்டி நேஷனல் இல்லாம என்ன? ஏன் அப்யூஸ் பண்றீங்க? சரி, நீங்க இவ்ளோ பேசுறீங்க, நான் திரும்ப கேக்குறேன். அப்யூஸ் பண்ணதா காட்டுங்க. பிஜேபி முஸ்லிமையோ கிறிஸ்டினையோ அப்யூஸ் பண்ணது இப்போ நான் 4 இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன்ல மேடம். பொன்முடி, ராஜா, கரெக்ட், தென் டிஆர் பாலு, மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அண்ட் மிஸ்டர் ஸ்டாலின், மிஸ்ஸஸ் கலிமொழி, எல்லாருமே டாப் லீடர்ஸ், பார்லிமெண்டேரியன்ஸ், பதவியில் இருக்கவங்க. இந்த மாதிரி பதவியில் இருக்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிற முஸ்லிமையோ கிறிஸ்டினையோ பிஜேபி அப்யூஸ் பண்ணியிருக்குன்னு ஒன்று காட்டுங்க. உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை பறித்து வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள், அதாவது ஊடுருவியவர்களிடம் கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு அவர் பேசினார். கரெக்ட். அது என்னன்னா, உங்களிடம் இந்துக்களிடம் இருக்கிற சொத்துக்களை பறித்து ஊடுருவியவர்களிடம் கொடுத்து விடுவார்கள். இதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடிதம் கூட எழுதினார்கள். ரொம்ப கரெக்டான பாயிண்ட், கரெக்டா பேசியிருக்காரு. வாட் இஸ் தட்? சிஏஏ. சிஏஏ என்ன? இந்தியாவில் இல்லாதவர்கள் இங்கே ராங்ஃபுல்லாக தங்குறவங்களை தான் அவர் டார்கெட் பண்ணி அப்படி சொன்னார். யார் யாரெல்லாம் ஒரிஜினலாக இந்தியன்ஸ் இல்லாமல் பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவியவர்கள், பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவி இங்கேயே இருக்கிறவங்க, அவங்கள தான் சொல்லி இப்போ நீங்கள் காங்கிரஸை திருப்பி கவர்மெண்ட் கொண்டு வந்தால் அவங்க எல்லாருமே இவங்களை நேச்சுரல் சிட்டிசன்ஸ் ஆக்கி இவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை சொத்தை பிரித்து கொடுத்துருவாரு. அதுல என்ன தப்பு? இல்ல, அது பாஜக தலைவரா அவர் பேசலங்க. பாஜக தலைவர் ஒரு பார்ட்டியில இருக்கிறவர் கிடையாது, அவர் பிரதமர். நீங்க சொல்றீங்கல்ல முதல்வர் அதிகாரத்தில் இருக்கிறவர், அப்ப பிரதமரா அவர் இருக்கும் போது அவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல. சிஏல இருக்கிற எல்லாரையுமே நேச்சுரலைஸ் ஆக்கி இந்தியன்ஸ் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்டே ஒழிய அவர் இங்க இருக்கிற முஸ்லிம்ஸை பத்தியோ கிறிஸ்டியன்ஸை பத்தியோ சொல்லலை.
கடந்த ஒரு 70 ஆண்டுகளா இருக்கட்டும், திராவிட ஆட்சி வந்த 50 ஆண்டுகளா இருக்கட்டும், ஒற்றுமையா தானே சார் இருக்காங்க தமிழ்நாட்டுல. இதே இந்து முஸ்லீம் ஒற்றுமையா தானே இருக்கிறாங்க. இந்த பேலன்ஸ் தான் தமிழ்நாட்டையே யாராலையும் டச் பண்ண முடியல சார். கலவரம் இல்லாத பூமியா தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லா அப்படிதான் மேடம் இருக்கு. இல்லையே, அதானே பிரச்சனை. நான் சொல்றேன் கேளுங்க. 2014 இருந்து நாங்கள் கவர்மெண்ட் வந்தோம். 2014 இருந்து 2026 ஆச்சு. எங்க வந்து எந்த இடத்துல நீங்க வந்து மத கலவரம் வந்திருக்கு இந்தியாவில்? புல்டோசர் எங்க கலாச்சாரம் வந்தது? மத கலவரம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அப்பீஸ்மெண்ட்டுக்கு போறோம் அப்படின்னா, ஒரு அடக்குமுறைக்கு இருக்குன்னா எங்க வந்து கலாச்சாரம், புல்டோசர் கலாச்சாரம் எங்க வந்தது? ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கட்டி வச்சு உதைச்சது நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இந்த பேலன்ஸ் இருக்கா இல்லையா? கரெக்ட் மேடம். இல்ல, அதாவது இங்க டிஎம்கே வந்து ஹிந்துஸை கிரஷ் பண்றாங்கங்கிறது எங்க குற்றச்சாட்டு. சரி, இப்போ வந்து நீங்க எங்க இருக்குன்னு கேட்டீங்களா, இதே திருப்பரங்குன்றத்தில் ஒரு எம்பி போய் அங்கே நேரடியாக போய் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கு ட்ரை பண்ணார். ஆனால் ஹிந்துஸ் அதில் காமாக எடுத்துக்கிட்டாங்க. வக்ஃப் போர்டில் திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்தையே வந்து வக்ஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கிளைம் பண்ணாங்க. வக்ஃப் ஆக்ட்னால தான் அது தப்பிச்சுது. இல்லைன்னா அந்த கோயில் எல்லாமே அடிச்சுன்னு போயிருக்கோம். இந்த மாதிரி ஹிந்துஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அவங்கள அடக்குமுறையில் வச்சிருக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்தியா ஃபுல்லாகவே ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் எப்பயுமே ஒன்றா தான் இருக்காங்க. இவங்க வந்து இந்த கம்யூனல் பாலிட்டிக்ஸ் பண்ணலன்னா, கம்யூனல் பாலிட்டிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க க்ரோத், நான் வந்து 580 வாக்குறுதி கொடுத்துறேன், 500 நிறைவேற்றிட்டேன்னு சொல்லாமே, இவங்களால் அது சொல்ல முடியல. மறுபடியும் பாஜக வர விட்டுறாதீங்க, பாஜக வர விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய, நான் 500 விஷயங்கள் பண்ணிட்டேன், என் பையன் இல்லை, நெப்போட்டிசம் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நாங்கள் இதெல்லாம் யாருமே இல்லை, கட்சியில் இருக்கவங்க தான் வேலை செஞ்சு எல்லாம் முன்னுக்கு வராங்க அப்படின்னு அந்த க்ரோத் ஃபேக்டரை பற்றி பேசாமல் அவங்க வந்து பாஜக ஒரு கம்யூனல் பார்ட்டின்னு சொல்லி எங்களை விலக்கி ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் வந்து திமுக ஒரு கம்யூனல் பார்ட்டி, முஸ்லிமுக்கும் கிறிஸ்டியனுக்கும் இருக்கிற பார்ட்டி, ஹிந்துஸுக்கு ஆன்டி பார்ட்டிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. கூட்டணியில கூட சார் இப்போ ஏதாவது முரண்பாடு இருந்துகிட்டே இருக்க. இப்போ அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் சமீபத்தில் நடக்கும்போது தெளிவாக 2 விஷயங்கள்ல அதிமுக தீர்மானம் போட்டாங்க. ஒன்று வந்து கூட்டணியை முடிவு செய்யும் அதிகாரம் வந்து அதிமுகவுக்கு தான், அதாவது இபிஎஸ் அவர்களுக்கு முழு அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இன்னொன்று கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான். இது ஒரு பாஜகவுக்கு அதிமுக கொடுத்த மெசேஜா? மேடம், அமித்ஷாஜி சொன்னது வந்து திருநெல்வேலியில் எங்கள் மாநாட்டில் சொன்னது வந்து திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட் அமையணும். எந்த இடத்துலையுமே என்டிஏ கவர்மெண்ட்னா அந்த கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் பார்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் அலையன்ஸில் வந்துட்டாவே, இப்போ நீங்கள் பீகாரில் எங்களுக்கு ஹையர் சீட்ஸ், நாட் ஓன்லி திஸ் டைம், ஈவன் ப்ரீவியஸ் டைம் கூட ஹையர் சீட்ஸ் இருக்கும்போது நிதிஷ்குமார் தலைமையில் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நிதிஷ்குமார் தலைமையில் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 21 ஸ்டேட்டை ரூல் பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இல்லை. என்டிஏ கவர்மெண்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் எடப்பாடின்னு சொன்னாவே அது எடப்பாடி கவர்மெண்ட் தான். இப்போது என்டிஏவுடைய ஏர்லியர் பாலிசிஸ் நீங்கள் பாருங்கள் மேடம், திமுக மாதிரி கிடையாது. எப்படின்னா 1999 பிஜேபி வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வருது. அப்போ திமுக எங்கள் பார்ட்டியில் ஒரு அங்கம். அந்த அங்கமாக இருக்கிறவங்க 12 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அந்த 12 சீட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு 2 போர்ட்ஃபோலியோஸ் இன் கேபினெட்டும் 4 எம்ஓஎஸ் தரும். இந்த மிஸ்டர் வைகோ பெரிய டால் லீடர், அப்போ வாஜ்பாய்ஜிக்கு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை. அவங்க 4 சீட் தான் ஜெயிக்கிறாங்க, அவங்களுக்கு 2 எம்ஓஎஸ் தரும். எப்பயுமே எங்கள் பிஜேபியோடைய மைண்ட் செட் வந்து எப்பயுமே ஷேரிங். இது அப்படியே திமுகவுக்கு போகும். 1967 சுதந்திர கட்சியோடு தான் அவங்க ஆட்சி வராங்க. மினிஸ்ட்ரி கொடுத்தாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக. இதே அவங்க காங்கிரஸோட 2004 எலெக்ஷன் நிற்கிறாங்க. மொத்தமாக ஜெயிக்கிறது அவங்க வந்து 15 சீட்டு 2004 கண்டெஸ்ட் பண்ணி 8 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதில் 3 கேபினெட்டு
2 MOS கொடுக்குறாங்க பிஜேபி. ஐ மீன் காங்கிரஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. 2009 17 சீட்டு ஜெயிக்கிறாங்க, 2 கேபினெட்டு, 4 MOS. இப்படி வந்து அவங்க ஜெயிக்கும் போது அவங்க வந்து கம்மியான பார்ட்னராக இருந்து கம்மியான சீட்ஸ் இருக்கும்போது அதில் வந்து அவங்க ஆட்சியில் பங்கெடுத்துப்பாங்க. ஆனால் எப்பயுமே அவங்க வந்து மெஜாரிட்டியாக இருக்கிற தமிழ் எப்பயாவது மெஜாரிட்டியில் ஜெயிக்கும்போது எக்காரத்தை கொண்டும் காங்கிரஸுக்கு அவங்க பங்கு பிரித்து கேபினெட்லேயோ இல்லை ஆட்சியிலையோ பங்கு கொடுத்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் கரெக்டாக கொடுத்ததே கிடையாது. இப்போ லாஸ்ட் டைம் கூட 2009 ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை வந்து திருமாவளவனுக்கு. 2006 2010 வரைக்கும் அப்போ திமுக ஆட்சி இங்கே மைனாரிட்டி ஆட்சி தான். 2009 திருமாவளவன் ஒரு சீட் ஜெயிக்கிறார். இவங்க 2 கேபினெட்டு, 4 MOS வாங்கிக்கிறாங்க. ஃபேமிலியிலேயே 2 பேருக்கு ஃபேமிலியிலேயே வந்து 2 பேருக்கு சீட், 2 பேர் மினிஸ்ட்ரி. இப்படி இருக்கும்போதே மேடம் திருமாவளவனுக்கு அப்போ ஈஸியாக கேபினெட்லேயோ இல்லை ஸ்டேட் மீட்டிங்லேயோ ஒரு மினிஸ்ட்ரி வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க ஜெயிக்கும் போது மட்டும் யாருக்கோ மினிஸ்ட்ரியில் பங்கு கொடுக்க மாட்டாங்க. பாஜக அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையுமே என்டிஏல இருக்கிறவங்களுக்கு மைனாரிட்டியாக, இப்போ பீகாரில் வந்து மிஸ்டர் ஒரு பாஸ்வானுடைய சன்னுக்கு கூட அவர் 20 சீட்டு கொடுத்து அதுக்கும் கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்பயுமே பங்கு எல்லாருக்கும் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறது வந்து பிஜேபியோடைய பழக்கம். திமுக எப்போவுமே அவங்க மட்டும் எல்லா பதவியும் வச்சுப்பாங்க. அவங்க சென்டரில் மட்டும் காங்கிரஸுக்கு வந்து அவங்களுக்கு கேபினெட் கொடுக்கணும், MOS கொடுக்கணும், ஃபேமிலியில் இருக்க 3 பேருக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதே காங்கிரஸுக்கு இங்கே அவங்க கவர்மெண்ட்டுக்கு வரும்போது ஒரு பதவி கூட கொடுக்க மாட்டாங்க. திருமாவளவனுக்கும் ஒரு பதவி கொடுக்க மாட்டாங்க. பரிதாபமாக வைகோ அவர்கள் வந்து கனிமொழியிடம் மன்னிப்பு கேளுங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து இறக்கி அவருக்கு சின்னமும் போய் ரெக்கக்னிஷன் போயும் அவங்க கூட இருக்கிற எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸையும் க்ரஷ் பண்ணி தான் அவங்க கையில் வச்சுப்பாங்களே ஒழிய இந்த எலெக்ஷன்லேயும் பார்க்க போகிறீங்க 200 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்னு கம்பல் பண்ணுவார். மீதி இருக்கிற 34 சீட்டில் தான் இவங்க கெஞ்சி கூத்தாடி வாங்கி அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் நிற்பாங்க. அங்கே வந்து அவ்வளோ பெரிய குழப்பம் வரப்போகுது. நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எங்கள் கூட்டணி வந்து கரெக்டாக செட் பண்ணி எங்களுக்கு வந்து அவங்க வந்து ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி தான், ஏடிஎம்கே தான் கூட்டணியை டிசைட் பண்ணோம், எல்லாமே எடப்பாடி தான் டிசைட் பண்ணோம் அப்படின்ட்டு நாங்கள் அவங்க கூட்டணியில் அவங்களுக்கு பலமாக, நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நாங்கள் பலமாக இருப்போம், பலவீனமாக இருக்கவே மாட்டோம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா திமுக வந்து அந்த பவர் ஷேரிங் கொடுக்க மாட்டாங்கன்னு, அதையும் ஏற்றுக்கொண்டு தான் இன்னமும் எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணின்னு ஒரே மேடையில் திமுக கூட்டணி தலைவர்கள்லாம் கையை பிடிச்சி இதே காங்கிரஸ், நீங்க சொல்லி காங்கிரஸ்க்கு கொடுக்கலங்கிறீங்க, அதே காங்கிரஸ் தான் ஐவர் குழு போட்டு அறிவாலயத்துக்கு போய் பேசிட்டு வர்றாங்க. அதுதான் இங்க தமிழ்நாடுல நடக்குது. அதே சமயத்துல தான் மிஸ்டர் ராகுல் காந்தியோட அட்வைசர் விஜய் இங்கே நடக்கும்போதே அங்கே போய் பார்த்தார். எலெக்ஷன்ஸுங்கிறது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை மேடம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன்ஸுங்கிறது ஜனவரி எண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா நீங்கள் பாருங்கள், முந்தி வந்து பாஜக இருக்கிற இடத்துல காங்கிரஸ் இருக்க முடியாது, பாஜக இருக்கிற இடத்துல ஒரு சில கம்யூனிஸ்டோ வர முடியாது. இப்போ வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்குது. அதனால நீங்கள் பாருங்கள், திமுக வந்து தனித்து விடப்படும். சரி, அதிமுக உங்களுக்கு பாஜகவுக்கு பங்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? இல்ல பவர் ஷேரிங்க்கு வர்றாங்களா? இல்ல, நாங்க பவர் ஷேரிங்கே கேட்கலையே. நாங்க பவர் ஷேரிங் அதிமுக கூட அவங்க நிலைப்பாடு வந்து இங்க ஆட்சியில பங்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்கிறது வெறும் ரொம்ப சிம்பிள் மேடம். என்டிஏ கவர்மெண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு யார் யார் எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறாங்களோ, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 125 சீட்டோ 130 சீட்டு ஜெயிச்சிருச்சுன்னா அவங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கா? இல்லை. ஏன்னா 130 அவங்க 117+ ஏடிஎம்கேவே இருந்தால் அவங்க தர வேண்டிய அவசியம் இல்லை. மெக்னானிமஸாக கொடுக்கலாம், நீங்கள் வந்து இருங்க, எங்கள் கூட இருங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் ஆட்சியில் பங்கு இல்லையான்னு எடுக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் கிட்டே எல்லாத்தையும் அனுபவித்த திமுக
இன்னைக்காவது ஒரு தடவை இந்த தடவை நான் காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லுவாங்களா? இல்லை, இங்கே கொள்கையாகவே வச்சுருக்காங்களே திராவிட கட்சிகள் ரெண்டுமே, திமுகவும் சரி அதிமுகவும் சரி, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத இங்கே நாங்கள் வழக்கத்துக்கு கொண்டு வர மாட்டோங்கிறத கொள்கையாகவே வச்சுருக்காங்களே. உங்கள் அலைன்ஸ் பார்ட்னர் அதிமுக கூட தான். இல்லை, 100% மேடம். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக 2006 வந்தாங்க. 2006 2010 அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வரும்போது ஆட்சியில் பங்கு வேணும்னு அவங்க அலையன்ஸ் பார்ட்னராக இருந்த பிஎம்கே கேட்டிருக்கலாம். யார் யாரெல்லாம் அப்போ அலையன்ஸில் இருந்தாங்களோ கேட்டிருக்கலாம். ஆனால் மெக்னானிமிட்டியாக திரு கலைஞருடைய ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்றபடி அவங்க யாரும் கேட்கல. ஆனால் அதே மாதிரி இப்போ திமுக 100 சீட்டோ 106 சீட்டோ வந்தால் காங்கிரஸுக்கு பங்கு கொடுக்காம ஆட்சியில் செய்ய முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார். போஸ்ட் போல் அப்படிங்கிறதுல அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி, பிரதான கட்சிகள் இந்த மாதிரி சீட்டு குறையும் போது அந்த முடிவுக்கு வர வேண்டியதுதான். ப்ரீ போல்ல என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன வைக்கிறாங்கிறது தான் கேள்வி. கரெக்ட். ப்ரீ போல்ல மேடம், அதாவது நாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட என்ன அலையன்ஸ்னா, அலையன்ஸ் எடப்பாடி அவர்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும், என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். சரி, அமித்ஷா அவர்கள் இன்ன வரைக்கும் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லையே சார். 100% சொல்லியிருக்காரு. எங்க சொன்னாரு? திருநெல்வேலியிலே சொன்னாரு. திருநெல்வேலியில சொல்லல. அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க, இவர் மேடையில அமர்ந்திருந்தாரே தவிர தன் வாயால் இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் இன்ன வரைக்கும் பிரிண்ட்டுக்கும் சொல்லல, வெளியில என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேடம். கரெக்டா? ஒரு ஹோம் மினிஸ்டர் என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு என்டிஏ எடப்பாடி அவர்களின் தலைமையில் சொன்ன பிறகு சீஃப் மினிஸ்டர் தனியாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பிரிண்ட்ல அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வராக வருவார்னு சொன்னாரு. பேட்டி, பிரிண்ட் பேட்டி. இல்ல மேடம், அவர் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அப்படின்னு சொன்னது. தலைமையில் சொன்னா என்ன மேடம்? கூட்டணின்னு சொன்னாரு. தலைமையில் கூட்டணி, தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட் அமையும் சொன்னார். அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சார், இப்போ இந்த 2026 தேர்தலில் திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு வலுவாக நீங்கள் வைக்கக்கூடியது என்னென்னவா இருக்கு? நான் ஒரு 10 விஷயம் சொல்கிறேன், ரொம்ப ஷார்ட்டாக. சரியா? போதைப் பொருள் பயங்கர அதிகமாக ஆயிடுச்சு. அது நீங்கள் ஸ்கூல்லேருந்தே இவங்க இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு மேடம் ஜெயலலிதா எவ்வளவோ கட்டுப்படுத்தி இந்த பான் பராக் கூட விற்கக்கூடாதுன்னு கடைகள்லாம் ரைட் பண்ணி ரொம்ப சீரியஸாக அப்போ நடத்திட்டு இருந்தாங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியுது. இங்கே இருக்கிற சாலைகள் 1 கிலோமீட்டர் கூட கண்டினியூஸாக நீங்கள் ஒரு சாலையில் போக முடியாது, பள்ளம் மேடுன்னு. இது 3த்துக்கும் மேஜராக என்ன காஸ்ட்னு நினைக்கிறீங்க மேடம்? என்ன காஸ்ட் தெரியுமா மேடம்? இந்த 5 வருஷத்தில் இவங்க போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் 3552 பேர் தான் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடுங்கிறது எவ்வளோ பெருசாகிடுச்சு, எவ்வளோ பேர் வெளிமாநிலத்திலேருந்து வராங்க. போலீஸ் அவ்வளவு டார்ச்சரஸான சிச்சுவேஷன்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. த நம்பர் ஆஃப் பீப்புள் வெளியூர்லேருந்து வந்த பீப்புள் ஒர்க் பண்ணுறது ஒவ்வொரு நம்ம எல்லாருமே ஒரு டைம் பாம்பில் தான் உட்காந்துருக்கோம். ஏன்னா 2,60,00,000 வெஹிக்கிள் 2021 டிசம்பர் கவுண்ட். இன்னைக்கு 3,65,00,000 வெஹிக்கிள், 1 கோடி வெஹிக்கிள் அதே ரோட்ஸில் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஆனால் போலீஸ்மென் 3,552 போலீஸ்மென் தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு செட்டப்பே ஏற்படுத்தி பண்ணல. நான் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. அவங்க என்வாயர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி, நோ டைமிங், நோ ஹாலிடே. அவங்க குழந்தைங்கள நல்ல ஸ்கூல்ஸ்லையோ, அவங்க ஒரு குட் ஷெப்பர்ட் வாசல்லையோ, ஸ்டெல்லா மேரிஸ் வாசல்லையோ இருந்தால் கூட அவங்க அந்தந்த ஸ்கூல்லையோ அந்தந்த காலேஜ்லையோ அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்காது அந்த குழந்தைங்களுக்கு. அவங்க ஒர்க் பண்ணுற என்வாயர்மெண்ட் இஸ் ஸோ பெத்தட்டிக். நீங்கள் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக, வெதர் இட் இஸ் வெஹிக்கிள்ஸோ ஆர் வெதர் இட் இஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மிங் இன்னோ, அதுக்கு ஏற்றபடி போலீஸ் ஸ்டேஷன்ஸையும் மென்னையும் எல்லாத்தையுமே அதுக்கான நிதியை ஒதுக்கி அதை பெருசு படுத்தலைன்னா லா அண்ட் ஆர்டரை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வள்ளுவர் கோட்டத்தை நல்லா பண்ணணும், பேனா வைக்கணும், இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கிறதுக்கு ஒரு 100 போலீஸ் ஸ்டேஷன் பண்ணி 100 போலீஸ்காரங்களை ரெக்ரூட் பண்ணால் இது கம்மியாகிறதுக்கான போலீஸ் எல்லாருமே சின்சியராக ஒர்க் பண்ணுறக்கூடியவங்க தான். ஆனால் அவங்களுக்கான என்வாயர்மெண்ட்டை இந்த கவர்மெண்ட் கொடுக்கல மேடம். தென் மந்த்லி இவங்க இபி மந்த்லி எடுக்கிறேன்னாங்க, எடுக்கல.
இன்ன வரைக்கும் 3 to 4 டைம்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை ரைஸ் பண்ணிட்டாங்க. இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆனால் அதோட எஃபெக்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ. அதே மாதிரி இவங்க வாக்குரிமை கொடுத்துட்டு நான் வந்து அதை பண்ணல இதை பண்ணலங்க, அது அந்த பக்கம் போகல. ஆனால் இவங்க இருந்ததையே உயர்த்திட்டாங்க. டாக்ஸஸ் எல்லா டாக்ஸும் 40 டைம்ஸ் 50 டைம்ஸ் உயர்த்திட்டா வாடகையும் அப்படியே உயர்ந்துருது. ஸோ அது ஒன்று. ஒவ்வொரு ஓய்வு திட்டம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. தென் கல்வி கடன் தள்ளுபடி 30 வயசு மேலே கல்வி கடன் தள்ளுபடி பண்ணல. கிட்டத்தட்ட 13,000 பேருக்கு தான் வேலைக்கே நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ தனியார் மருத்துவமனை நீங்கள் அதை எடுத்துக்கோங்க மேடம். யார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க? சாதாரண ஆள் கூட ப்ரைவேட்டில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பப்ளிக் போய் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஒரு ஃப்ராக்சர்னா 3 லட்சம் 2 லட்சம்னு. பப்ளிக் வந்து அப்படி ஒரு சஃபரிங்கில் இருக்காங்க இந்த 10 இயர்ஸ். தனியார் பள்ளிகளையும் தனியார் கல்லூரிகளிலும் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ எதில் நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு ஃபேமிலி சஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் 1. செகண்ட் வந்து நீங்கள் உங்கள் ரோட்ஸ் எவ்ரிடே கம்யூட்டிங், அது ஒரு ப்ராப்ளம். எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில்ஸ், டாக்ஸேஷன், தென் இது அடுத்தது வந்து உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர். இந்த 7 தினமும் ஒரு ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணுது. திரும்ப நீங்கள் என்ன சொல்கிறேன், நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டேன். ஆனால் இந்த 7 வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃபேமிலியும் கடங்காரங்களாக தான் ஆக்கிட்டு இருக்கு. நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க மேடம், அக்ரிகல்ச்சரிஸ்டோ அதுவோ எல்லா இடத்துலையும் நான் வந்து இந்த ப்ராமிசஸ் 500 பண்ணல 600 பண்ணல, பேசிக்கான விஷயங்களை கூட இவங்க பண்ணாமல் இவங்களுடைய ஒரே கான்செப்ட் வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த விஸ்வகர்மா திட்டத்தை அவங்க கட்சியில் வந்து பயங்கரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அப்பா பையன் நீங்கள் ஒரு 24 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க சஃபர் பண்ணுறாங்க, அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதை தான் எங்களுடைய விஸ்வகர்மா திட்டத்தை பிரமாதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு மக்களை வந்து அப்படி சஃபர் பண்ண வைக்கிறதுனால இந்த டிஎம்கே கவர்மெண்ட் மறுபடியும் ஆட்சிக்கு 100% வராதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் மேடம். சரி சார், வேறு ஏதாவது இருக்கு? அவ்வளோதான் மேடம், எல்லாம் கவர் பண்ணிட்டோமா? எல்லாம் கவர் பண்ணிட்டோம். சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 தேர்தல் களம் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும். பார்ப்போம் சார். நன்றி உங்களுடைய கருத்துக்கள். எங்கிட்ட பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு. நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிற விதமும் சரி, உங்கள் சேனலுக்கும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நன்றி சார். இதுவரை பாஜகவின் மாநில துணைத் தலைவரும் மாநில பூத் கமிட்டியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு RN ஜெயபிரகாஷ் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம்.